வீட்டுக்கு நடுவுல ஒரு அம்மன் சிலை வச்சு யாக குண்டம் வளர்த்து கையில தீச்சட்டி ஏந்தி 1008 அம்மன் மந்திரத்தை மனசுக்குள்ள உச்சரிச்சு முடிக்கிற வரைக்கும் தீச்சட்டிய கீழே இறக்க கூடாது. அத நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கோ வீட்டுல உள்ளவங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வராது. நீங்க இதை செய்யறதுக்கு அனுமதி மட்டும் கொடுங்கம்மா, நான் செஞ்சு முடிச்சிடுறேன். நீ சொல்றத கேட்க நல்லதா இருக்கு துர்கா. ஆனா உன் கை இருக்கிற நிலைமையில நீ எப்படி தீச்சட்டி ஏந்தி இந்த பூஜையை செஞ்சு முடிப்ப? ஆமா துர்கா, நீ இப்போ இருக்கிற நிலைமையில இப்ப அந்த பூஜையை செய்யறது ரொம்ப ரிஸ்க். அந்த ஆத்தா முத்துமாரி துணையோட நான் நல்லபடியா செஞ்சு முடிச்சிருவேம்மா. இது உடனடியா செஞ்சாக வேண்டிய பூஜை, அதனாலதாம்மா சொல்றேன். மா, இவ ஏதேதோ சொல்றான்னு நம்ம செஞ்சோம்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது நடக்க போகுது. ஏற்கனவே நம்ம குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. அப்புறம்னா அப்படி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? மா, நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். துர்கா இத முழு பக்தியோட நல்லபடியா செஞ்சு முடிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ பண்ணு துர்கா. சரிம்மா. இவங்க வேற. அம்மா, எனக்கு என்னமோ அபர்ணம்மா சொல்றதுதான் சரின்னு தோணுதுமா. நாம பாட்டுக்கு வேற ஏதாச்சும் பண்ண போய் பெரிய பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுமா. அதனால தான்மா சொல்றேன். அதெல்லாம் வேண்டாமா. அதனால நீங்க ருத்ரையா, நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? துர்கா அவளோட ஊர்ல எப்படி இருந்தான்னு உங்களுக்கு தெரியாதா? அவ ஒண்ணு செஞ்சா அது தப்பா இருக்காது. நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, துர்கா மேல எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. துர்கா, நீ தைரியமா பூஜை பண்ணு. உனக்கு நான் இருக்கேன். சரிம்மா. இன்னும் ஏன் இங்கே நிக்கிற? நீ ஆக வேண்டியதை பாரு. அதான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. சரிம்மா. போ. துர்கா, வேண்டாம். நீ அந்த பூஜையை நடத்தக்கூடாது. அதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். பூஜை பண்றதுக்கு யார் அனுமதி கொடுக்கணுமோ அவங்க கொடுத்துட்டாங்க. வேற யார் அனுமதியும் எனக்கு தேவையில்ல. துர்கா, நான் சொல்றது உனக்கு புரியாது. இது பல வருஷத்து கனவு. தயவு செஞ்சு நீ அதை கெடுத்துறாத. ஒழுங்கா நான் சொல்றத கேளு. எது உங்களோட பல வருஷத்து கனவு? இந்த வீடும் இந்த வீட்டுல உள்ளவங்களும் நல்லா இருக்க கூடாதுங்கிறது உங்களோட பல வருஷத்து கனவா? அப்படி இருந்தா அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஐயோ, நான் இதை எப்படி சொல்லி உனக்கு புரிய வைப்பேனே எனக்கு தெரியல. நீ செய்யற பூஜைக்கு எதிர் பூஜை நான் செஞ்சா உன் உயிருக்கே ஆபத்தா போய் முடியும். அதை புரிஞ்சுக்க. ஓ, நல்லா புரிஞ்சு போச்சு. முதல்ல சொல்லி பாத்தீங்க, இப்ப உயிர் பயத்தை காட்டி என்ன மிரட்டி பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் பயப்படுறவ இல்ல இந்த துர்கா. நான் நியாயமான விஷயத்துக்காக இந்த பூஜையை பண்றேன். வெற்றி எனக்கு தான். இதுக்கு மேல
உங்களால முடிஞ்சத நீங்க பாத்துக்கோங்க, என்னால முடிஞ்சத நான் பாத்துக்கிறேன். துர்கா, என் காளி உக்கிரமானவ. அவளுக்கு கோபம் வந்தா எல்லாரையும் அழிச்சிட்டு தான் ஓய்வா. என் மாறி சாந்தமானவ. எவ்வளவு பெரிய உக்கிரத்தையும் சாந்தமாக்கிடுவா. எனக்கு பூஜைக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்பலாம். சரி, பாத்தர்றேன். நீ எப்படி இந்த பூஜையை செஞ்சு முடிக்கிறேன்னு நான் பாத்தர்றேன். வேர்க்காட்டில் உறைந்திருக்கும் வித்தகையே போற்றி, ஓம் கலை வளர்க்கும் தலைமகளே போற்றி, ஓம் கல்விக்கு வித்தாகும் முத்தமிழே போற்றி, ஓம் அபிராமியே போற்றி. தாயே, ஓம் மாங்கல்ய வரமருளும் காமாட்சியே போற்றி, ஓம் கைலாச நாயகியே காளிகாம்பாள் போற்றி, ஓம் ஆதிபராசக்தியே போற்றி. ஓம் உக்ரகாளியே போற்றி. ஓம் கற்புக்கு அடி சேர்க்கும் அற்புதமே போற்றி, ஓம் கருமாரியே போற்றி. ஓம் வரமருளும் கருமாரி அம்மனே போற்றி. ஓம் ஜெய்காளி நமஹ. ஓம் திருவற்றியோர் உரையும் வடிவாம்பாள் போற்றி. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பூஜைய இந்த வீட்டு ஆளுங்க கூட பண்ணுவாங்களான்னு தெரியல. கையில அடிப்பட்ட வலிய தாங்கிக்கிட்டு இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாளே. இவ்வளவு போய் நான் நிறைய துன்புறுத்திட்டேனே. தாயே, இந்த பூஜையை இவ நல்லபடியா செஞ்சு முடிக்கிறதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். ஓம் திருவீதி அம்மாவே பெரியவளே போற்றி. நான் உன்னை ஒரே ஒரு முறை தான் காப்பாத்தினேன். ஆனா ஒவ்வொரு முறையும் உன்னையே வருத்திக்கிட்டு உன் உயிரை கூட பெருசா மதிக்காம நீ என்னை காப்பாத்திட்டே இருக்கியே. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் துர்கா. கண்டிப்பா நான் அமைச்சு தருவேன். ஓம் சர்வலோகம் ஆளுகின்ற சர்வேஸ்வரியே போற்றி. ஓம் குங்குமத்தில் குளித்தெழுந்த கோமதரே போற்றி. அவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தீங்களா அண்ணி? நமக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த லண்டன்காரிக்கும் ரிஷி மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கையில இவ்ளோ காயத்தோட தீச்சட்டியை ஏந்திட்டு நிக்கிறான். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக தீச்சட்டி ஏந்தி சாமி கிட்ட பிச்சை எடுக்கிற இவள காலத்துக்கும் கஞ்சிக்கு பிச்சை எடுக்க வைக்கிறேன். அப்பதான் இவளுக்கு நான் யாருன்னு தெரியும். ஓம் உச்சிவையில் பந்தலிலே உட்கார்ந்தவளே போற்றி. துர்கா, நானே உன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப நானே விலகி நிக்கிறேன். அதெல்லாம் பெருசுப்படுத்தாம நானும் மதுவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன்னையே வருத்திக்கிட்டு இப்படி பூஜை பண்றிய துர்கா. உன்னை போய் நான் மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கேனே. என்னோட நிலைமை என் எதிரி கூட வரக்கூடாது துர்கா. ஓம் திருமங்கை ஆழ்வார் போற்றும் திருமங்கையே போற்றி. ஓம் உக்ரகாளியே நமஹ. ஓம் தஞ்சமென்று வருபவருக்கு அபயம் தருபவளே போற்றி. ஓம் முத்தாண்ட காளியே நமஹ. ஓம் அற்பர் போற்றும் அன்னையரே போற்றி. ஓம் ஓங்கார காளியே நமஹ. ஓம் ஆயிரம் கால் மண்டபத்தில் ஆடுகின்றவளே போற்றி. ஓம் பிள்ளையினை ஈன்றவளே காளியே போற்றி. ஓம் ஊர் தாண்டி நின்றவளை பத்தினியே போற்றி. தாயே போற்றி.
துர்கா ஏய் துர்கா என்னாச்சு? துர்கா 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 இங்க பாரு. துர்கா துர்கா எந்திரி துர்கா. யாராவது சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க, போங்க. தண்ணி. ஏய் துர்கா போங்க. கண்ணு திறந்து பாரு. இங்க பாரு. துர்கா கண்ணு திறந்து பாரு. துர்கா 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 எந்திரி. என்னாச்சு திடீர்னு? துர்கா என்ன? குடி. துர்கா துர்கா கண்ணு தர. துர்கா பாரு. துர்கா துர்கா ஒண்ணு இல்ல, இங்க பாரு. துர்கா கண்ணை தர. துர்கா 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 எழுந்து. நல்லம்மா எழுந்து. பார்த்து பொறுமையா எந்திரி துர்கா. பார்த்து பாத்து கேர்ஃபுல் துர்கா. எழுந்துரு. எந்திரி. மெதுவா. உன் கையை காட்டு. ஐயோ துர்கா எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு நான் நினைக்கலையே. ரிஷி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. மது மது நீ வா துர்கா. வா துர்கா. இல்ல ரிஷி சார், மருந்து போட்டா சரியாயிடும். துர்கா போயிட்டு வந்துடலாம் துர்கா. வேண்டாம் சார். எந்திரி. கூட்டிட்டு போ மது. பார்த்து மெதுவா. மலை மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்த என் அம்மாவையே மயக்கிட்டாலே. இவ வேலைக்காரியா இல்ல வசியக்காரியா? நான் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியும் எப்படி துர்கா அதை எதையுமே மனசுல வச்சுக்காம உன் உடம்ப வருத்திக்கிட்டு நான் நல்லா இருக்கணும், எனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு உன்னால எப்படி சாமி கிட்ட வேண்டிக்க முடியுது? உன்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ இது மாதிரி பண்ண நான் என்னையே மீறி எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு நீ தான் வேணும்னு நின்னுடுவனோன்னு எனக்கு பயமா இருக்கு துர்கா. உன்னை விட்டு கொடுக்கவும் முடியாம கட்டிக்கிட்டு வாழவும் முடியாத ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்க. ஆனா நீ ரொம்ப நல்லவ. எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நின்னுட்ட. நான் தான் ரொம்ப கெட்டவ. உன்னை ஒதுக்கி வச்சுட்டு நான் உன் மேல வெறுப்ப காட்டினா நீயே விலகிடுவேன்னு நினைச்ச. ஆனா நீ இன்னும் ஒரு படி அதிகமா போய் உன் உயிரை பணைய வச்சு
என்னை காப்பாத்தினது மட்டும் இல்லாம என் எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உன் உடம்ப வருத்தி பூஜை பண்றேன். உன்னை போய் என் வாழ்க்கையில மிஸ் பண்ற சூழ்நிலை வருதுன்னா இந்த உலகத்திலே என்னை விட துரதிர்ஷ்டசாலி வேற யாரும் இருக்க முடியும்? நல்லா இருக்கிறத விட ரிஷி சார், இந்த உலகத்திலேயே துரதிர்ஷ்டசாலி நான் தான். இப்படி என் மேல அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் பாசமும் வச்சிருக்கிற ஒருத்தருக்கு வாழ்க்கை முழுசும் கூட இருந்து கவனிச்சுக்கிற பாக்கியம் எனக்கு இல்லாம போயிடுச்சு பாருங்க. நான் தான் சார் துரதிர்ஷ்டசாலி. எனக்கு இது பழகிடுச்சு. இது எனக்கு மட்டும் இல்ல ரிஷி சார், என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க புடிச்சது கிடைக்காம கிடைச்சத புடிச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதான் நியாயமும் கூட. துர்கா, சத்தியமா உன்னை ஏமாத்தணும்னு நான் நினைச்சது இல்லை. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன அந்த மாதிரி மாத்திருச்சு. காரணம் என்னன்னு சொல்ற சூழ்நிலையில இப்ப நான் இல்ல துர்கா. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட உனக்கு நன்றி சொல்ற சூழ்நிலையில தான் நான் இருக்கேன். என்ன மன்னிச்சிரு துர்கா. ரிஷி சார், உங்களை நான் மன்னிக்கிறதா இல்ல ரிஷி சார். ராஜா மாதிரி இருந்த உங்களை இப்படி கூனி குறுகி போக வச்சுட்டேன்னு என்ன நீங்க தான் மன்னிக்கணும். எனக்கு தெரியும் ரிஷி சார், நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்க தின்னப்பெல்லாம் நான் வருத்தப்பட்டதுக்கு காரணம் நானும் பொண்ணுதானே, எனக்கும் ஆசை இருக்குதானே செய்யும். என்ன சுத்தி சுத்தி வந்த ஒருத்தர் இப்படி திடீர்னு வெறுத்து ஒதுக்குனதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு எந்த விதத்திலையும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் துர்கா. வேற யாரு தப்பா நினைச்சாலும் இனிமே எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு ரொம்ப நன்றி ரிஷி சார். இவ்வளவு பிரச்சனையிலையும் என்னை தேடி வந்து எனக்கு மருந்து போட்டு விட்டீங்க பாருங்க. இது ஒண்ணு போதும். இதை நினைச்சுக்கிட்டே நான் வாழ்க்கை பூரா வாழ்ந்துருவேன். மத்தபடி நீங்களும் மதுமாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அது நல்லபடியா முடிஞ்சதுன்னா நான் சந்தோஷமா போயிடுவேன். என்ன தேடி வந்து மருந்து போடுறாரு, எனக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு போறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கூட எனக்கு வாழ கொடுத்து வைக்கலையே. என்ன ரிஷி இந்த நேரத்துல துர்கா ரூம்ல இருந்து வர?